மீண்டும் ஒரு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் படை காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருமே பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள். காசாவுக்கு தேவையான உணவு மருந்துகளை கப்பல்களில் ஏற்றுக்கொண்டு காசாவை நோக்கி அவர்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல மகிழ்ச்சிக்குரிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரியும் இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். சீனாவுடனான அமெரிக்க அதிபருடைய பேச்சுவார்த்தைகள் முற்றுமுழுதாக தோல்வியை அடைந்திருக்கின்றன. சீனா எதற்குமே ஒப்புக்கொள்ளாத ஒரு மனோநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்காவும் இணைந்து உலகம் முழுவதும் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உண்டாக்கி வர்றது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் காசாவில் ஆரம்பித்தவர்கள் ஈரான் வரைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈரான் மீதான தாக்குதல் யுத்தம் இன்னும் முடிவுற்றதாக இல்லை, ஒரு தொங்கு நிலையில் இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும். இந்த சூழல்ல தான் இன்றைய நாளிலும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முதன்மையாக இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி ஒரு போஸ்ட் யதார்த்தமாக அங்கே இருக்க முடியாது, ஏன்னா அது ஒரு நாடாகவே அங்கீகரிக்கப்படலை. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய PLO ஃபத்தாஹ் அமைப்பு சார்பாக அதனுடைய தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் தான் பாலஸ்தீனத்தின் தலைவராக ஜனாதிபதியாக அறியப்படுறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொழும்பு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது. சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட கிடையாது. கொழும்பு மாநகர சபைக்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்ஸஸை மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியாது. கொழும்பு மாநகர சபைக்கு என்று போலீஸ் அதிகாரம் கூட இருக்கிறது. இவ்வளவு அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய கொழும்பு மாநகர சபையினுடைய அதிகாரம் கூட அவர்களுக்கு இல்லாத சூழல்ல அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு ஜனாதிபதினு சொல்லிக்கிறவாரு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவரால் தான் இத்தனை ஆண்டு கால இந்த பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றமே தடைப்பட்டிருக்கிறது என்பதும் வரலாறு சொல்லக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக யாசர் அரபாத்தினுடைய மரணத்திற்கு பிறகு இவரை ஒரு பொம்மை தலைவராக இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்கிறது. இவருக்கு தேவையான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, இவருக்கு தேவையான பண உதவிகள் கொடுக்கப்படுகிறது, ஒரு நல்ல சிறப்பான சொகுசு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டு உரிமைகளை பற்றியோ காசா மக்களுடைய, பாலஸ்தீன மக்களுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவோ இவர் சாத்தியமான எந்த விதமான முனைப்புகளையும் எடுத்ததில்லை என்பது உலகத்திற்கே தெரிந்த பேருண்மையாக இருக்கிறது. குறிப்பாக மர்வான் பர்கௌத்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் இன்றைக்கு சிறையிலே வாடுவதற்கு கூட இவர்தான் பிரதான காரணமானவர் என்பதும் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் பாலஸ்தீனத்தினுடைய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய 8வது மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டில் செயற்குழுவுக்கு தேவையான உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். ஆல்ரெடி ஃபத்தாஹ் அமைப்பில் மிக பிரபலமான மிக முக்கியமான பல தலைவர்கள் இருக்கும் நிலையில் தற்போது இந்த அமைப்பினுடைய செயற்குழுவின் முக்கியமான பதவிக்கு மஹ்மூத் அப்பாஸினுடைய மகன் யாசர் அப்பாஸை தெரிவு செய்வதற்கான, உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அப்பாஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாரு என்கிற ஒரு கோபம் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே தற்போது உருவாகி இருக்கிறது, ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா அப்பாஸே ஆல்ரெடி 90 வயதுகளை தாண்டிய ஒரு வயோதிகராக இருக்கிறாரு. அவருடைய மகனை உள்ள கொண்டு வர்றதினூடாக மஹ்மூத் அப்பாஸினுடைய இடத்திற்கு, ஜனாதிபதி என்கிற பெயர் தாங்குகிற இடத்திற்கும் அதே போன்று ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவர் என்கிற இடத்திற்கும் கொண்டு வந்தால் அடுத்தடுத்ததாக புதிய தலைவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு தலையிடியாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ள சண்டையிடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஸ்மூத்தாக இஸ்ரேல் கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு அரபு நாடுகளுக்கு தலையை காட்டிக்கிட்டு இஸ்ரேலுக்கும் தலையை காட்டிக்கிட்டு இப்ப வாப்பா இருக்கிற மாதிரி, தகப்பனார் இருக்கிற மாதிரி அவரும் காலத்தை கடத்திடுவாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காக மஹ்மூத் அப்பாஸினுடைய மகன் யாசர் அப்பாஸை ஃபத்தாஹ் அமைப்பினுடைய முக்கிய பதவிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுடைய அவல நிலைகளில் மிக பிரதானமான அவல நிலையே இந்த மஹ்மூத் அப்பாஸும் அவருடைய இது போன்ற சுகபோகத்திற்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் தான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் 1967ஆம் ஆண்டு யுத்தத்தில் தான் இஸ்ரேல் இடத்துல 6 அரபு நாடுகள் படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு
இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பகுதிகளையும், ஈஜிப்டினுடைய பல பகுதிகளையும், லெபனானுடைய பகுதிகளையும், சிரியாவினுடைய நிலங்களையும் கைப்பற்றியதோடு பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இருந்த நிலங்களையும் அபகரித்து கொண்டார்கள். குறிப்பாக குதுஸ் வளாகத்தை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் குதுஸ் என்று இருந்த அந்த பூமியினுடைய பெயரை ஜெருசலம் என்று மாற்றி பாலஸ்தீனத்திற்கு சாதகமாக பாலஸ்தீன மக்களுக்கான இடமாக இருந்த இடங்களை எல்லாம் இஸ்ரேலாக அவர்கள் அறிவித்தார்கள். இது 1967 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வு தான் நக்பா டே என்று சொல்லி பாலஸ்தீன அப்பாவிகள் தொடர்ந்து கொண்டாடி வரக்கூடிய நிலையில தான் இந்த பாலஸ்தீனத்தினுடைய குதுஸ் வளாகத்தை கைப்பற்றிய அந்த டேட்டை, தாங்கள் இழந்த டேட்டை எப்படி நக்பா என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் அதை நினைவு கூறுகிறார்களோ அதே மாதிரி தாங்கள் கைப்பற்றி அபகரித்து கொண்ட அந்த தினத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் யூதர்கள் வருடா வருடம் கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் வியாழக்கிழமையில இருந்து புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ள யூதர்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாமே யூதர்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள வரக்கூடிய காட்சிகள். வியாழக்கிழமை மட்டுமே 400 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். இம்முறை 1967 பிறகுண்டான அவர்களுடைய வெற்றி நாளை கொண்டாடுகிற குறித்த அந்த நாள் நிகழ்வு என்பது குறைந்தது 4 தொடக்கம் 5 லட்சம் யூதர்கள் பங்கெடுப்பார்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பு நம்புகிற அளவுக்கு மிக பெரிய அளவில் அதை நடத்துறதுக்கு அவங்க திட்டமிடுறாங்க. வருஷா வருஷம் இந்த நிகழ்வு நடைபெறுகிற தருணங்களை எல்லாமே வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கலவரம் வெடிக்கும், முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவார்கள், அப்பாவிகளை கொன்று குவிப்பார்கள். இது வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இம்முறையும் அதை செய்வதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இந்த காசா மீதான இஸ்ரேலுடைய முற்றுகை. ஒருபுறம் ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள யாரும் நுழைய முடியல, அங்கிருந்து யாரும் வெளியேற முடியல, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, உடுப்பதற்கு ஆடைகள் இல்லை என்கிற நிலை அவர்களுக்கு அவலமான நிலையாக இருக்கும் போது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கூட்டணி சார்பாக தொடர்ந்து அந்த முற்றுகையை உடைக்கிறதுக்காக சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து கப்பல்களில் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற எல்லாரையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுக்கிறது, அடிக்கிறது, கைது செய்கிறது, துப்பாக்கி சூடு நடத்துகிறது. இறுதியாக கடந்த வாரம் சென்ற சகோதரர்களையும் இதே போன்று கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைய நாள் துருக்கியில இருந்து மீண்டும் ஒரு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் படை காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருமே பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள். காசாவுக்கு தேவையான உணவு மருந்துகளை கப்பல்களில் ஏற்றுக்கொண்டு காசாவை நோக்கி அவர்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 54 கப்பல்கள்ல 500க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆர்வலர்கள் இதிலே இருக்கிறார்கள். இதுல மகிழ்ச்சிக்குரிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரியும் இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அவங்க கப்பல்ல ஏறிட்டாங்களா, கப்பல்ல பயணப்பட்டிருக்கிற கப்பல் அவங்க இருக்கிறாங்களா என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படல. ஆனா இதிலே இணைந்து கொள்வதற்காக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்காக சமீரா என்பவங்க போயிருக்கிறாங்க. அந்த சகோதரியும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அவர்கள் காசா மக்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாமளும் அவங்களோட சேர்த்து அந்த பயணிக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக முன்வைக்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது. எனவே காசா மக்களுக்கான ஒரு முயற்சி, இலங்கையிலிருந்தும் ஒரு சகோதரி சென்றிருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவினுடைய அதிபரை சந்திப்பதற்காக 2 நாள் விஜயமாக சீனா போயிருந்தாரு. கிட்டத்தட்ட 40 மணி நேரங்கள் சீனாவில் அவர் தங்கி நின்று பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமானது என்னன்னா, ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை வெளியில எடுக்கணும், ஈரானை சரணடைய வைக்கணும், ஹொர்முஸை திறக்கணும். இதுதான் அவருடைய பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான கண்டென்ட்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சீனாவுடனான அமெரிக்க அதிபருடைய பேச்சுவார்த்தைகள் முற்றுமுழுதாக தோல்வியை அடைந்திருக்கின்றன. சீனா எதற்குமே ஒப்புக்கொள்ளாத ஒரு மனோநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவர் கிளம்பும் போது சீனாவில் இருந்து அவருடைய விமானத்தில் இருந்து ஊடகங்களுக்கு அவர் பேசுகிற நேரத்தில் அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணாருன்னா, நீங்க ஈரானுடைய யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்ங்கிறீங்க, ஆனால் உலகத்துக்கே தெரியுதே நீங்க ஜெயிக்கலையே, ஈரானுடைய கட்டுப்பாட்டை தெளிவாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களோட அத்தனை பேருமே ஸ்டடியா இருக்கிறாங்களே, கவர்மெண்ட் விழலையேன்னு மிக தெளிவான ஒரு கேள்வியை முன் வச்சதோட தலைவன் டென்ஷன் ஆயிட்டாப்ல.
டென்ஷன் ஆகி ஒட்டநடியாக தெரியுமில்ல, முன்னாடி இருக்கிற எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, நீ எல்லாம் மோசமானவங்க, உங்க ஊடகம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு அப்படி கரைச்சி துப்பிடுவாப்புல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் பேச ஆரம்பித்தவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை ஈரானில் அடைஞ்சிருக்கிறோம், உலகமே அதை ஒப்புக்கொண்டிருக்குது, நீங்க மட்டும் தான் ஏற்க மறுக்கிறீங்கன்னு அந்த ஊடகத்துக்கு சொன்னாரு. ஆனா அந்த ஊடகவியலாளர் சொன்னதுதான் உண்மைங்கிறது உலகத்துக்கே தெரியும். டொனால்ட் ட்ரம்ப்பை தவிர அத்தனை பேருமே அவங்க தோத்துட்டாங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்ல ஜெயிச்சிட்டோம்ங்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, உலகமே நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, நீங்க திரும்ப திரும்ப எங்களை தோத்துட்டோம்னு சொல்றது இது ஒரு நல்ல நிலையா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை எழுதாத உங்களை போன்றவங்க துரோகிகள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளருக்கு கடுமையாக திட்டி தீத்து கொப்பளிச்சு முடிச்சிட்டாப்ல. மேலதிகமாக சொல்லும் போது, நீங்க செய்கிற துரோகம் சாதாரணமானது இல்ல, உங்களுடைய எடிட்டோரியல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எதை எழுத சொல்றாங்களோ அதைத்தான் நீங்க எழுதுறீங்க, நீங்க எல்லாம் வெக்கப்படணும் என்று சொல்லி, வெக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு மற்றவர்களை பார்த்து வெக்கப்படணும் என்று கடுமையாக டென்ஷன் ஆகி சீனாவில் போன விஷயமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இன்னும் நீங்க நாங்க தோத்துட்டோம்ங்கிறீங்கன்னு சொல்லி கொப்பளிச்சு முடிச்சிட்டாரு. அதை தாண்டி சீனா பயணத்தில் அவர் போன இடத்துல நடந்த பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் யுரேனியம் உள்ளிட்ட எதற்குமே சீனா சம்மதிக்கவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து 20 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை செறிவூட்டக் கூடாது என்கிற அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஈரான் ஒப்புக்கொண்டால் நாங்க ஹொர்முஸ் ஜலசந்திலிருந்து வெளியே போயிடுவோம், திரும்ப ஈரானோட இந்த சண்டையின் தேவையில்லை. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளலைன்னா ஒரு சண்டைக்கு நாங்கள் போக வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அப்பாஸ் ஆராக்சி தெளிவாகவே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை என்று சொல்லி கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதை தாண்டி 40 மணி நேர சீனாவினுடைய பயணத்திற்கு பிறகு 77வது நாட்களாக ஈரான் மீதான தாக்குதல்கள் நடைபெற்று முற்றுகையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மீதான நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சீனா விவகாரத்தில் வெளியான குற்றச்சாட்டுக்களை சீனா மறுத்திருக்கிறது. ஈரானும் நாங்களும் நெருங்கிய நண்பர்கள், சீனா ஈரானுடைய நிலைப்பாட்டில் எந்த ஒன்றையுமே மாற்றல்ல, தெளிவாகவே நாங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் விவகாரத்தில் ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்லாம ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய எல்லா கப்பல்களையும் ஈரான் மிக தெளிவாக பாதுகாப்பாக வெளியேற்றும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தாங்க. நேற்றைய நம்முடைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம், 30 கப்பல்களை ஆல்ரெடி ஹொர்முஸ்ல இருந்து வெளியேற்றி இருக்கிறது ஈரான். ஈரானுக்கு தேவையானவற்றை சீனா செய்கிறது, சீனாவுக்கு தேவையானவற்றை ஈரான் செய்கிறது. எனவே அந்த ஒப்பந்தத்தையுமே நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சீனா விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். காசா, லெபனான், ஈரான், யமன் என்று எந்த பகுதிகளிலையும் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது, தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.